உடனடியாக விமல் வீரவன்சவை கைது செய்யுங்கள் அப்படின்னு ஆள் எதிர்பார்த்திருக்காது போல ட்விஸ்ட வச்சுட்டாங்க. என்னன்னா அளவுக்கு அதிகமான சொத்து குவிப்பு. அது அவருக்கு நிரூபிச்சுக்க முடியல. இந்த சொத்தெல்லாம் என்கிட்ட எப்படி சேர்ந்துச்சுன்னு. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த தீர்வை வரிய குறைச்சதுக்கு யாரு காரணம் தெரியுமா? நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்னு. இல்லையா? Hi, I am Donald Trump, President of the USA. This is Mr. Wanachari at Mihintale. ஐயோ, இவங்களை வச்சுக்கிட்டு நாங்க படுற பாடு. மில்டன் கிங்ஸ் முத்தமிழ் மன்றம் நடாத்தும் அறுவடை திருநாள் பொங்கல் 2026 ஜனவரி 17 அன்று நடைபெறுகின்றது. அனைவரும் குடும்பத்துடன் கலந்து இந்த பொங்கலை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்க ஏரியா வேற ஏரியா, எங்கட ஆளை பார்க்க போறீங்களோ? இன்னைக்கு என்ன நாங்க ரெடி ஆகிக்கிட்டு இருக்கோம். லாங்காஸ்டிங்கின் மாபெரும் பொங்கல் விழா நாளைக்கு தெய்வல விஷ்ணு கோவில இடம்பெறவிருக்குது. சோ நம்ம தான் இதுக்கு ஃபுல்லா இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க பொருளையால போறீங்களா? குழுவினர் ஆபீஸ்ல ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க பொருளையால போய் கொண்டிருக்கீங்களா? இல்ல, இப்ப பொருளைய நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ரைட் ரைட் ரைட். பொருளை நோக்கி இப்பதான் ஜனாதிபதி மாளிகைய நாங்க இப்ப கடந்து போய்கிட்டு இருக்கோம். எங்கட தோழர் ஏரியா கோட்டாபய ராஜபக்ச இதுல தானே ஓடுனாரு. அது அந்த இடத்துல இருந்து நாங்க போய்கிட்டு அந்த மதுளேறி பாஞ்சு ஓடுனதாப்பா. மதுளேறி பாஞ்சு ஓடுனது. டில்சான், என்ன நடக்குது இப்ப நாட்டுல? என்ன நடக்குது? நேத்து அவரு சத்தியாகிரகத்தை முடிச்சுட்டு போனாரு. இன்னைக்கு அவருக்கு லெட்டர் ஒண்ணு பறந்து இருக்கு. உடனடியாக விமல் வீரவன்சவை கைது செய்யுங்கள் அப்படின்னு ஆள் எதிர்பார்த்திருக்காது போல ட்விஸ்ட வச்சுட்டாங்க. என்னன்னா அளவுக்கு அதிகமான சொத்து குவிப்பு. அது அவருக்கு நிரூபிச்சுக்க முடியல. இந்த சொத்தெல்லாம் என்கிட்ட எப்படி சேர்ந்துச்சுன்னு நிரூபிச்சுக்க முடியாத பட்சத்துல ஒரு வழக்கு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்காக இவர் நீதிமன்றத்தை தவிர்த்து வந்திருக்காரு. முன்னிலையாக தவறி இருக்காரு. இன்னைக்கு போட்டாங்க, கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க. ஐயாவுக்கு கவலையாகி போச்சு. இது என்னடா, நான் சத்தியாகிரகம் எல்லாம் பண்ணிட்டு வந்தேன், இப்பன்னு பார்த்து இப்படி ஒண்ணு வந்துருச்சே அப்படின்னு கவலைப்ப. சில வேளை இதுக்காகத்தான் சத்தியாகிரகம் தொடங்கினாரு. அதுதான் நான் கடந்த காலங்கள பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப இவர் ஏதோ ஒண்ணு மறைக்கிறதுக்கா இல்லாட்டி எதுலயாச்சும் இருந்து ஒண்ணு தப்பிக்கிறதுக்கா இவர் இதெல்லாம் செய்யறாரு அப்படிங்கிற சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. இப்ப அதே மாதிரி இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணை சம்பந்தமான விஷயம் வெளியே அடா பாவி விமலு, இதுக்குதான் நீ இதெல்லாம் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆகியிருக்கு. நாங்க இதுல என்ன சொல்ற டெல்சான், எனக்கு உடன்பாடு இல்ல, உடற்கேலி செய்யக்கூடாது. ஆனா எங்கட அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பின்னூட்டத்துல பல பேர் அது எனக்கு தெரியாது. விமல் வீரவன்சன் சொல்ல விமல் வீரவன்சன் முகம் அதைச்சு இருக்குது, வீங்கி இருக்குது எல்லாம் கேட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு தெரியாது அது தொடர்புல. நாங்க பதில் சொல்ல இல்லாத, நாங்க மருத்துவரும் இல்ல. அதையும் நான் இதுல சொல்றேன் இல்லையா டெல்சான்? அது சரி, அதை பத்தி நமக்கு சொல்ல முடியாது. அது அவருக்கு தான் கேட்கணும். நாளைக்கு சந்திச்சா அவர்கிட்ட நான் கேட்டு சொல்றேன். நீங்க கேளுங்க. அப்படி எல்லாரும் கேட்கறாங்க. உங்களுக்கு சோயினமா கரிசனை தானே மக்களுக்கு. இப்ப ஒரு தகவல் கிடைச்சு என்னன்னா, இப்ப உடனே இந்த கட்டளை, நீதிமன்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து விமல் வீரவன்ச நீதிமன்ற நோக்கி சென்றதாக ஒரு தகவல். இப்ப நான் அந்த பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போது பிணை இப்ப நீங்க சொல்ற சரி டில்சான். இப்போது பிரச்சனை முடிந்தது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட விமல் வீரவன்ச நீதிமன்றத்தில் ஆஜராகிய பின்னர் வெளியேறுகிறார், வெளியேறி போறார். அதோட என்ன டில்சான்? இல்ல சும்மா சரி, இப்ப கட்டளை பிறப்பிக்கப்பட்டு இவர் எங்கேயாச்சும் கைது பண்ணி தூக்கிட்டு போயிருந்தா ஐயோ பண்ண சத்தியாகிரக நாடகமெல்லாம் போச்சே அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கும். அப்படி கதைய கூடாது. சத்தியாகிரகம் போராட்டம், சத்தியாகிரக போராட்டம் அப்படி சொல்லக்கூடாது. காந்திக்கு அடுத்து இவரு தான் அடுத்த ஜனாதிபதி. அதுக்குதான் டிரைவர். நாட்டை செய்ய முடியாட்டி கிட்ட தாங்க, நாங்க செய்யறோம் அப்படின்னு இவரும் சொன்னாருதான். அதோட அந்த தேரரை பற்றி லால்காந்த கதைச்சது சம்பந்தமா கடுமையான வாத பிரதிவாதம் போய்கொண்டிருக்கு இல்லையா? போய்கொண்டிருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப இந்த தேரர் மிகிந்தலை தேரர் இந்த பிரதமர் அரணி அமரசூரி அவர்களை சம்பந்தமா விமர்சிச்சத பல பேர் கோபப்பட்டாங்க. இந்த நிலையில அமைச்சர் லால்காந்த் அவர்களும் ஒரு மேடையில வச்சு மிகிந்தலை வனச்சாரியா அப்படிங்கிற வார்த்தைய பிரயோகிச்சு இந்த தேரரை மறைமுகமா தாக்கி இருந்தாங்க வார்த்தைகளால. இப்ப அது பெரிய கேஸாவி நேற்று இந்த மிகிந்தலை தேரர் உட்பட பல தேரர்கள் சிஐடிக்கு போயிட்டு லால்காந்துக்கு எதிராக ஒரு முறைப்பாடை பண்ணிட்டு ஒரு பிரஸ் மீட் நடந்துச்சு. இந்த பிரஸ் மீட் தான் ஹைலைட்.
இந்த பிரஸ் மீட்ல இந்த மிகிந்தலை தேரரு, இந்த பத்திரமுள்ள சீனத்த தேரர் சீலே எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்த தீர்வை வரிய குறைச்சதுக்கு யாரு காரணம் தெரியுமா? நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நாடு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்னு. இல்லையா, இவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் இவர் மூலமா பேசி மிகிந்தலை தேரர் சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்ச அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேசிட்டானா அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் கேட்டு இந்த தீர்வை வரைய குறைச்சதா கதை. ஐயோ, இவங்களை வச்சுக்கிட்டு நாங்க படுற பாடு. Hi, I am Donald Trump, President of the USA. This is Mr. Wanachariat Mihintale. நம்ம இப்ப தேரரோட தொடர்படுத்தா டொனால்ட் ட்ரம்போட தொடர்பு ஏற்படுத்தலாமே. அப்புறம் ஆமா, நேரா டொனால்ட் ட்ரம்ப், ஹலோ மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப், மிகிந்தலை தேரர் இங்கதான் இருக்காரு, உங்களோட பேச சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி பேசலான்னு தோணுது. அப்ப அப்படித்தான் நிலைமை இருக்கு. இவர் வந்து பிரஸ் மீட்ல சொல்றாரு, டொனால்ட் ட்ரம்ப்பை எங்களுக்கு சந்திக்கலாம், யார வேணாலும் எங்களுக்கு ஈஸியா சந்திக்கலாம், நம்மளுக்கு இதெல்லாம் பயம் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, நாங்க டொனால்ட் ட்ரம்ப் தீவிர குறைச்சாரு. நாட்டுக்குள்ள அந்த சிலர் தேரருக்கு எதிராக லால்காந்த கதைச்சது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக ஒரு முயற்சி நடக்குது போல இருக்கு இல்லையா? ஆமா 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 ஆமா. இப்ப இவர் ஒரு தேரர் தானே சொன்னாரு. இவர் குறிப்பிட்ட லால்காந்த வந்து குறிப்பிட்டது வந்து ஒரு தேரரை, மிகிந்தலையில் இருக்க ஒரு தேரரை. இப்ப இந்த தேரருக்கு ஆதரவாகவும் லால்காந்துக்கு எதிராகவும் ஒரு சில தேரர்கள் நிறைய பேர் ஒன்று கூடி அவங்க வாய்ஸ் கட் கொடுக்க தொடங்கிட்டாங்க. இப்ப நேற்று இவங்க சிஐடி போனோன்னு லால்காந்த் அமைச்சர் என்ன செய்யறாரு, அவரோட பேஸ்புக்ல இன்னும் பல வனச்சாரியாக்களை நான் பார்த்து விட்டேன் அப்படின்னு போட்டுட்டாரு. ஐயோ தேசப்பட்ட மனிதர் இல்ல வரும். அந்த லால்காந்தாவை பத்தி ஒண்ணு சொல்லட்டா, இந்த ஜேபில இருக்கிறதுல கடும் போக்குத்தான் லால்காந்த மீது அரசியல் ரீதியம். ஆனா இந்த மற்றாக்கள் மாதிரி இந்த வளைஞ்சு கொடுக்குற வேலையெல்லாம் லால்காந்த செய்யும். லால்காந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மனசை கதைச்சு போட்டுரும். லால்காந்த வந்து ரோவண விஜய் வீர, அதுக்கப்புறம் சோமவன் சமரசிங்க, அதாவது அனுரகுமார திசாநாயக்கர முகம் வெளியில பெரிய அளவுல தெரியாம இருக்கிற காலத்துல கேடி லால்காந்தன்னு சொன்னா இனியில ஒரு பவர்ஃபுல்லான ஆள். சந்திரிகாட அரசாங்கத்துல அமைச்சரவையில இருக்கக்குள்ளே லால்காந்தன்னு சொன்னா அப்படி பயப்படுவா சந்திரிகா. லால்காந்த வாய்ஸ் அப்படி பயம். இப்ப அந்த லால்காந்த் இப்ப கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு சாதாரணமா இருக்கிறார். இப்ப கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி இந்த வனச்சாரியான்னு திரும்ப சொல்றது வந்து அது ஒரு உண்மைக்கும் அது பேஸ்புக்ல பப்ளிக்கா போட்டுட்டாரு. ஒரு வனச்சாரியான்னு சொல்லிட்டு இவர் அமைதியா இருந்துட்டாரு. ஆனா பல வனச்சாரியாக்களை இப்ப நான் காணக்கூடியதா இருக்கு அப்படின்னு அப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொல்றது இன்னும் இந்த வனச்சாரியாக்கள் எல்லாம் கிளப்பி விடுது, கோபத்தை கிண்டி விடுற மாதிரி தான் அந்த சம்பவம் இப்ப அமைஞ்சிருக்கு. அது மாத்திரமல்லன்னா நேற்று நளினி ஜாயதிஸ ஒரு தனியார் ஊடகம் திறன ஊடகத்துக்கு போயிட்டு ஒரு நேர்காணல் செய்யறாரு, ஒரு ப்ரோக்ராம். அதுல முன்னாள் அமைச்சர் சன்ன ஜெயசுமன வந்திருந்தாரு. அவர் யாருன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியுமா இருக்கும், ஷாஃபி, டாக்டர் ஷாஃபிக்கு எதிராக பல இடங்கள்ல விமர்சித்த ஒரு நபர் தான் அந்த வீடியோ நான் பார்த்தேன். நீங்க சொல்லுங்க. அப்ப சொல்றாரு, இப்ப இருக்க இந்த கல்வி மறுசீரமைப்பு வராட்டி ஒரு காலத்துல நினைச்சிட்டானே பெலோப்பியன் குழாயை இப்படி கையில புடிச்சு வதை பண்ணலாம், மலட்டுத்தன்மை ஏற்படுத்தலாம், பிள்ளை பிறக்காம செய்யலாம்னு அதெல்லாம் நம்பக்கூடிய ஒரு சமுதாயம் தான் உருவாகும். இந்த கல்வி மறுசீரமைப்பு வந்தாதான் உண்மை என்ன, இது இப்படி செய்யலாமா, இது ஆய்வு ரீதியா இது நடக்குமா அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு கல்வி சீர்திருத்தம் தான் இது. ஆகவே இதுக்கு தான் நீங்களே எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சன்ன ஜெயசுமணி கோவம் வந்துருச்சு. அவருக்கு ஒரே கோவம். அதே எப்படி நீங்க சொல்லலாம், நாங்க அப்படி சொல்லணுமா, நீங்க சொல்லணுமான்னு சண்டாங்கன்னு. அப்ப டாக்டர் நளினி ஜாயதிஸ அமைச்சர் அழகா பதிலடியை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அந்த ஊடகத்துல போயிட்டு அந்த ஊடகத்துக்கு ஒரு அடி என்னன்னா, பூகோள அரசியல் சம்பந்தமா ஒரு விடயம், அதாவது புவியியல் ரீதியான ஒரு மொடியூல் அப்படி கையில எடுத்துட்டு அவர் சொல்றாரு, இந்த மொடியூல் எல்லாம் இப்ப வந்தாதான் இந்த தண்ணில புறக்கில நாகப்பாம்பெல்லாம் வராது அப்படின்னு அந்த ஊடகத்துக்கே போயிட்டாங்க. அடி பட்டன்னு அடுத்தடுத்த அடிகளை கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதுவும் சோசியல் மீடியாவில பரவாயில்ல பேசப்படுது. இல்ல இப்ப உண்மையில இவங்க இதைத்தான் நான் நேற்று நாங்க சொன்னதுதான் டெல்சன். சிலவள எங்கட ப்ரோக்ராம் அவங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன மொழிமாற்றம் செய்தி தொழில்நுட்பங்களுக்கு கூட பல பார்க்கலாம் தானே. இந்த அரசாங்கத்துக்கு நாங்க சொல்றது, மக்களுக்கு பதில் சொல்லுங்க, மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விக்கு ஆளுங்கட்சியா பதில் சொல்லுங்க, எதிர்கட்சியா பதில் சொல்லுங்க. அதுல தேவை என்றால் ட்ரம்பை சந்திக்க முடியும் என்று ஒரு தேர சொல்லியிருக்கு. அவர்தான் சொன்னேன், முதல்ல சொன்னோம் அவர்தான். இல்ல நீங்க சொன்னது அவருக்கு முடியுமா, நீங்க சொன்னது நண்பரோட கதைக்கிறதுக்கு சந்திக்க நேரடியாவே
வேற லெவல். அப்ப பாத்துங்க, இப்படியானவங்கள தானே இந்த நாட்டுல வச்சுக்கிட்டு இந்த நாடு இவ்வளவு கஷ்டப்படுது. இது அனுரகுமார உறப்புல இவர் உடனே அமெரிக்கா அனுப்பணும். உண்மைக்கு இவர் அனுப்பி இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டு இன்னும் ஆ. நன்கொடை எல்லாம் கொடுங்க, கடன் எல்லாம் கொடுக்காதீங்க, கடன் மறுசீரமைப்பு செய்யுங்கன்னு சொல்லி பேசிட்டு வந்திருக்கலாம். இன்னொரு புதினம் பாத்தீங்களா, கொழும்பு மாநகர சபையில முஸ்லீம் காங்கிரஸ்ல உறுப்பினர் அந்த பெண் உறுப்பினரை நீக்கினவங்க தானே, அவர் போட்ட வழக்குல எதிராளிகள் ஒருவராக காலஞ்சென்ற முஸ்லீம் காங்கிரஸ் தவிசாளர் அப்துல் மஜீத் பேரை போட்டிருக்காங்களாம். ஐயோ, எனக்கு தெரியாது சட்ட ரீதியா அது என்ன க்ளோஸ் தெரியாது. என்ன அதுவும் இப்ப ஒரு வகையில ரெண்ட் ஆகி கொண்டிருக்கு. இறந்தவர பேர் ஏன் போடப்பட்டது என்று சொல்லி அது ஒரு இது ஒன்று போகுது. அதுக்கு என்ன க்ளோஸ் இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு சட்ட ரீதியா. இப்படி பார்க்கக்குள்ள பெரிய பாடசாலை சீருடைகளை வந்து சீனா வழங்கி இருக்குது, வழங்கி இருக்கு. ஓ ஓ ஓ ஓ, அது பெரிய உதவி உண்டு. இப்ப இந்த டைம்ல பாடசாலை மாணவர்களுக்கு தேவையான டன் கணக்கான சீருடைகளை வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் என்னன்னா, நான் பேசுறது நேற்று நாங்க பேசிருக்கணும். அதாவது வெளிசர பகுதியில வாகனங்கள்ல கார் கண்ணாடியே ஒருத்தர் உடைச்சுக்கிட்டு போயிருக்காரு. இப்படி பைக்ல போகும்போது இப்படி இரும்பு கண்ணாடி வாகனத்துல இருக்க கண்ணாடியில உடைக்கிறான். என்னடா இவன் ஏன் உடைக்கிறான் அப்படி பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எப்படியோ வெளிசார போலீசார் அவரை புடிச்சுட்டாங்க. புடிச்சு விசாரிக்கும் போது தான் சொல்றாரப்பாலாம் இவரு, எனக்கும் இந்த மாதிரி வாகனங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு ஆசை, ஆனா என்னால வாங்க முடியல, காசு இல்ல. ஆனா வாங்கினவனெல்லாம் பார்த்தா எனக்கு வயிற்று எரிச்சலா இருக்கு, அதனாலதான் நான் அந்த கண்ணாடி எல்லாம் உடைக்கிறேன்னு ஒரு என்ன முக்குத்தனமான ஒரு பதில ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காள். கடைசியில வெளிசர போலீஸ் அவனை தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப அவரு சிறைச்சாலையில இருக்காரு வாகனங்கள் உடைச்சதுக்காக. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், 3 பேர் மோட்டார் சைக்கிள்ல வந்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஹெல்மெட்ல, இந்த ஹெல்மெட் இல்லாதவர் வீட்டுக்கு போயிட்டு கத்தி எடுத்துக்கிட்டு வந்து போலீஸ்காரவங்கள மிரட்டுறாரு. போலீஸ் பின்தொடர்ந்து போயிட்டு அவரை பிடிக்கிறதுக்கு ரெடி. இவர் மண்ணாப்பி கத்திய பெரிய கத்தி வாழ்வெட்டு கத்தியை எடுத்துக்கிட்டு வந்து ஆயுதத்தை கீழே போடு, கண்ணை கீழே போடு, வெட்டுவேன் அப்படின்னு போலீஸ்காரர் அழகா சொல்றாரு. இந்த இடத்துல நீ ஆயுதத்தை கீழே வைனவனை சுட மாட்டேன், நீ சரண்டராவு இல்லைன்னா காலு கீழே சுடுவேன். அப்ப அவன் பயப்படுறான்ல, அவன் கிட்ட வாரான், நீ கீழே போடுன்னு. அப்ப போலீஸ்காரர் மத்த உப போலீஸ்காரர் சொல்றாரு, வெப்பனை ரெடியா வச்சுக்கோ, எந்த நேரத்துல நம்ம அட்டாக் பண்ணலாம், அப்ப பார்த்து சுட்டு காலு கீழே சுடு அப்படின்னு. அந்த டைம் அவன் இன்னும் நெருங்கும் போது காலுக்கும் சுடுறாங்க, உடம்புக்கும் சுடுறாங்க. அந்த ஸ்பாட் அவுட். அப்ப இங்க சம்பவம் வந்து இது வந்து கொஞ்சம் சோசியல் மீடியால வைரல் ஆயிருச்சு. இல்ல அந்த அதுக்கு கீழே நீங்க முகநூல்ல ரிப்ளை ஒன்றில் இருந்த பார்த்த மாதிரி இருந்த எனக்கு இல்லையா கண்டுட்டீங்களா? இல்ல, நான் விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த சுடுபட்ட நபர் அறிவாளோட சண்டியர், இந்த மாதிரி சண்டியர்களையும் எல்லாத்தையும் முடிவு கொண்டு வரணும். அப்படின்னா இப்படி சுட்டு இல்ல, சட்ட ரீதியா முடிவு கொண்டு வரணும் அவங்களுடைய அந்த அடாவடித்தனங்களை. எப்படின்னா இவர் ஒரு 5க்கும் மேற்பட்ட வழக்கு விசாரணைகள்ல சம்பந்தப்பட்டிருக்காரு. இதுல 5 வழக்குகள்ல குற்றவாளி என நிரூபணமாகி இருக்கு. ஒன்று போதைப் பொருள் சம்பவங்கள், அந்த மாதிரி சண்டை சச்சரவு சட்டவிரோத குற்றங்களில் ஈடுபட்டதுல 5 வழக்குல இவர் ஒரு குற்றவாளியா நிரூபணமாகி இருக்கு. அப்படி ஒருத்தர் தான் கத்தி எடுத்துக்கிட்டு வந்து போலீஸை வெட்ட வரும்போது சுட்டுக் கொள்றாங்க. இங்கதான் ஒரு ஹைலைட்னா, இந்த விஷயம் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகி இருக்காட்டி போலீசார் மீது எவ்வளவு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கும். ரைட்டா? அங்க அந்த ரெக்கார்ட் ஆனனால தான் சரி, அதனால தான் சொல்லப்பட்டு இருக்குது, போலீஸ் அதிகாரிகள் எல்லாருக்குமே பாடி கேம்ங்கிறது எவ்வளவு அவசியம்ங்கிறது இந்த இடத்துல நாங்க வந்து பார்க்கணும். சோ இந்த அரசாங்கம் உடனடியாக நினைக்கிற திட்டம் கொண்டு வந்தாங்க. இன்னும் சைலண்டா இருக்கிற விஷயம், எல்லா அதிகாரிகளுக்கும் பாடி கேம், அதை போலீஸ் அதிகாரிகளுக்கு பாடி கேம் கொடுப்பதனூடாக இவங்களுடைய நேர்த்தியான சேவை உலகத்துக்கு தெரியும். அப்படி இல்லாட்டி இவங்களுடைய மோசமான செயல்களும் உலகத்துக்கு தெரியும். எது சரி எது பிள்ளைங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. சோ எல்லா போலீஸ் அதிகாரிகளுக்கும் பாடி கேம் கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த சம்பவத்துல நிறைய பேர் ஆணித்தரமா பதிவு செய்ததை காணக்கூடியதாக இருந்துச்சு. இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நாமல். இந்தியாவில் மகாபோதி விகாரையில் அவருடைய பாரியார் அவருடன் வழிபாட்டில் ஈடுபடுகிறார். குழுவத்தோட போயிட்டு வந்திருப்பாங்க, வழிபாடுகள் ஈடுபடுறாங்க. நல்லதானே, வழிபாடு ஈடுபட்டு சரி, ஞானம் பிறக்கட்டும். விசாரணை நெருங்குது. ஜனவரி பிப்ரவரியில அவருடைய வழக்கு விசாரணை. சரி, பிஸியா இருக்கிறால கோயிலும் கும்பிட்டு வந்துருவோம். ஐயோ கடவுளே, வழக்கு விசாரணையில எப்படியாச்சும் காப்பாத்தி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நல்லதே நடக்கட்டும் அப்ப நாட்டுல. ஆமா ஆமா. நாளைக்கு பொங்கல் விழாக்கு வெளியாக்கள் வரலாமா? நம்மட வரலாம். அன்பு சொந்தங்கள் யாராம் வரலாம், வந்து நாளைக்கு நாட்டு நடப்பாங்கிறது
நாட்டு நடப்பு நாளைக்கு அங்கிருந்து தெய்வல மகாவிஷ்ணு கோயில்ல இருந்து நாங்க உங்களுக்கு தரோம். எத்தனை மணி வரைக்கும் அந்த ப்ரோக்ராம் இருக்கு டெல்சன்? ஆனா நான் நினைக்கிறேன் காலைல 6 மணில இருந்து பகல் 12 மணி வரை நாங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில பிரதம விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள், முக்கியஸ்தர்கள் வருகை தர இருக்காங்க. அதே மாதிரி கோவில் பிள்ளைகள், அறநெறி பாடசாலை பிள்ளைகள், வெளி பாடசாலை பிள்ளைகளுடைய கலை கலாச்சார நிகழ்வுகள் இடம்பெறவிருக்கு. ஒரு சில போட்டிகளும் இடம்பெறவிருக்கு. உடையெல்லாம் லைவ்ல போய்கிட்டு இருக்கும். லங்கா ஸ்ட்ரீட் பார்ப்பதற்காக இந்த லைவாவே நம்மளுடைய பொங்கல் விழாவை நீங்க பார்த்து ரசிக்கலாம். எங்க இருந்தாலும் இருந்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். லங்காஸ்ரீ தமிழ்வின் மற்றும் ஐபிசி குழுமத்தினுடைய பல ஊடகவியலாளர்கள், உங்கள் அன்புக்குரிய பல நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் அந்த இடத்துல இருப்பாங்க. நீங்க சென்றா அவங்களையும் சந்திக்கலாம். பலரும் இருப்பாங்க. அதுல நீங்கள் வீடியோக்களில் பார்க்கக்கூடிய பல முகங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. முடிந்தால் அருகில் இருக்கக்கூடியவர்கள் நாளை விடுமுறை நாளில் அதிலும் இணைந்து கொண்டு, இது ஏனென்று சொன்னால் ஒரு கலாச்சார ரீதியாக உழவர்கள் சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற தை திருநாளை கொண்டாடுகின்ற திருநாள். அந்த திருநாளிலே நீங்களும் இணைந்து கொண்டு, இது கிட்டத்தட்ட சொல்ல போனால் தை பிறந்தால் வழி பிறக்கும். தமிழுக்கு தையில் 1ஆம் தேதி, தையில் தமிழுக்கு 1ஆம் தேதி வழி பிறக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். புலம்பெயர்ந்த நாடுகள்ல அந்த சூரிய உதயத்தை வச்சு இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகள்ல தைப்பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்காங்க. புலம்பெயர்ந்த நாடுகள்ல தைப்பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உறவுகள் அனைவருக்கும், அதாவது புலம்பெயர்ந்தாலும் கூட அவர்கள் அந்த தாயக மண் வாசனை மாறாமல், அதாவது தமிழர்கள பண்பாட்டோட இன்றைக்கு உழவர் திருநாள, உழவர்களுக்கு முக்கியமான ஒரு திருநாளாக இருக்கக்கூடிய தை திருநாள்ல சூரியனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள் புலம்பெயர்ந்த நாடுகள் இன்றைய நாள்ல கொண்டாடுறாங்க. டெல்சான், நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுங்க. நான் அவர்களுக்கு சொந்தங்கள் அனைவருக்கும் லங்காஸ்ரீயின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு நாங்க வாழ்த்துறோம். அதே நேரத்துல நாங்களும் லங்காஸ்ரீ தமிழ்வினின் சார்பில் புலம்பெயர்ந்து அதே போன்று தாயகத்தில் வாழக்கூடிய அனைவருக்கும், அதாவது இலங்கையில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறுறோம்.